எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாத பலன் ஆஹா ஊகோன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சொல்லக்கூடிய பலனுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரபூர்வமாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்து இருக்கிறேனுங்க. இந்த மார்கழி மாதம் அப்படின்னா மார்கழி மாதத்துக்கு 30 நாட்கள். மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசி தனுசு லக்னத்தில். இதுலேயே ஒரு அற்புதம் இருக்குது. இந்த மாத தொடக்கத்திலேயே ஒரு அற்புதம் இருக்குது. ராசியாதிபதியாக வரக்கூடியவர் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், லக்னாதிபதியாக வரக்கூடியவர் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அப்போ குரு பகவான் லக்னாதிபதி, சுக்கிர பகவான் ராசியாதிபதி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு மேஷ ராசியாதிபதியை பார்க்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மேசராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனகாரகன் மேச ராசியாதிபதியை பார்ப்பதால குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு பாதையை காட்டும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலனாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இல்லையா? மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் 100% இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு தரும். தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் மேஷராசிக்கு 3வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து மேஷ ராசியாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசியாதிபதி செவ்வாவை பார்க்கக்கூடிய தருணம் தான் குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், அல்லது சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் மார்கழி மாதத்தில் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானாதிபதி சுக்கிரன், தனஸ்தானாதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய சாரத்தில் விஷாகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய முருகர் அவதரித்த நட்சத்திரத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதும், தனகாரகன் மேஷ ராசியாதிபதியை பார்ப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான மாதமாகவும், வேலை வாய்ப்பில் அடுத்த இடத்துக்கு, அதாவது வேலை வாய்ப்பே இல்லாமல் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை வேலை வாய்ப்பில் மாற்றங்கள், நான் வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க அல்லது வேறு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, அதில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தருவதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மாத பலன் அப்படின்னா இந்த 9 கிரகங்களில் சூரிய பகவானை மையமாக படுத்தி மட்டும்தான் சொல்லக்கூடியது தான் மாத பலன், தமிழ் மாத பலன். அப்போது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 9வது பாவகத்தில் வரக்கூடிய மாதம் தானுங்க இந்த மார்கழி மாதம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் 30 நாள் எப்படி 9வது பாவகத்தில் இருக்காரோ அதே இடத்துல செவ்வாவை இருந்து சூரிய மங்கள யோகமாக ஏற்படுது. அப்போ அந்த சூரிய மங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம், அதாவது தைரியஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடையாக இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்கும் பாருங்க. அந்த 2 மனசு அப்படின்றது இந்த நேரத்தில் 100% ஒரு மனசாகிடும். செஞ்சு பார்த்துடலாம், என்ன ஆகுதோ ஆகட்டும். பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி தான் செய்வாங்க. பெருசாக ஒருத்தர்கிட்ட போய் சந்தேகம் கேட்டுட்டு ஐடியா கேட்டுட்டெல்லாம் செஞ்சுக்கிட மாட்டீங்க. இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஒரே பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்தாலும் செவ்வாய் சூரியனுடன் அஸ்தமனம் ஆகலை.
அதே மாதிரி இந்த சூரிய பகவான் இந்த மாதத்தில் 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். முதல்ல மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் சரியாக 13 தேதி வரை மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் பயணிக்கிறார். அப்போ அந்த கேதுக்கு சூரியன் வீடு கொடுத்துருக்காரு. சூரியன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த தருணத்தில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஏன்னா கேது 5வது பாவகத்தில் இருக்கார் இல்லைங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ சூரிய பகவான் கேதுவுடைய சாரம். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது. இதனால் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் மேஷராசியில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள்லையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ அரச மரத்தடி விநாயகர் கோவில் அல்லது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதின்னு சொல்லக்கூடிய நாளில் அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருந்து அந்த திருத்தலத்துக்கு 9 முறை வலம் வர்றது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழலை தரும். 13 தேதியிலிருந்து 26 தேதி வரை அப்போது சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரியன் வரார். திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் புத்திரஸ்தானாதிபதி வரார். அப்போவும் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும், இல்லை பிரிஞ்சு போன கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், இந்த தருணங்களில் அவங்க 2 பேரும் ராசியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரிதல் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்பவும் சங்கடப்பட்டு இருக்கிறேனுங்க. ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 7 கிரகமாக வராரு, குடும்பஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்போது இந்த 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் சுக்கிரனுடைய சாரத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது, அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறது, காதலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது, இல்லை திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, அந்த சங்கடத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி, படிப்புக்கு சொந்தக்காரர் அவர் தான். உடல் உபாதைகள் உடலஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அதே மாதிரி நமக்கு தனத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ நமக்கு இந்த மார்கழி மாதம் 5ஆம் தேதி சுக்கிரனும் சூரிய பகவானோட சேர்ந்துடுறாரு. அப்போ சுக்கிர பகவான் சூரியனுடன் சேர்ந்து சூரியனுக்கு சாரமும் கொடுத்துட்றாரு. மார்கழி மாதம் 13, அந்த 13 தேதியிலிருந்து 26 தேதிக்குள்ளார கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கின முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 1% 10 லட்சம் ரூபாய்க்கு 1% 10,000 ரூபாய் தான். அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. முதல்ல அதாவது நீங்கள் வாங்கின அசலில் ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு வரும் பொழுது இந்த மாதம், அதாவது இந்த 13 தேதியிலிருந்து 26 தேதிக்குள்ளார சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் பயணிக்கிற நேரத்தில் செய்துட்டு வரும் பொழுது அந்த கடன் பிரச்சனை கணிசமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக உங்களுக்கு அதே தனஸ்தானத்தில் புதனும் வந்துடுவார். எப்போது? 14ஆம் தேதி. 13ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த 13ஆம் தேதி புதன் சூரியனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகம் ஏற்படுது உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில். அப்போ சூரிய மங்கள யோகமும் ஏற்படுது. குருவும் செவ்வாவும் பார்த்துக்கிறதுனால குருமங்கள யோகமும் ஏற்படுது. இந்த சூழலில் மார்கழி 13 தேதிக்கு மேலே வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருக்குதுங்க. ஏன்னா புதன் தான் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு உதவக்கூடிய ஒரு கிரகம். அந்த புதன் குருவுடைய வீட்லேயோ குரு புதனுடைய வீட்லேயோ அது கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இந்த தொடர்புகளால் மேஷராசியில் பிறந்தவங்க வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டோம், அங்கே வாழ்வாதாரத்தில் பல விதமான சிக்கல் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 14ஆம் தேதியிலிருந்து மார்கழி 14ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 28 தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 14லிருந்து 28 அப்படின்னும் போது 14 நாட்கள்.
அந்த 14 நாட்கள் நல்ல ஒரு அமைப்புகளாக இருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ 29, 30 அந்த 2 நாள் 27லிருந்து 27, 28, 29 அந்த 3 நாள்னு வச்சுக்கோங்களேன். புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் சூரியனே வராரு. அதாவது விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உத்திராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் சூரியனே வராரு. அப்போது முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச நாட்கள் அது. உங்களுடைய மூதாதேவிகள் அவங்கள எங்கே அடக்கம் செய்திருக்கிறாங்களோ, எப்போயுமே கிராமப்புறத்தில் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், கிராமப்புறத்தில் பெரியவங்களை வழிபடுறாங்க அப்படின்னா வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடாமல் படைக்காமல் அவங்கள அடக்கம் செய்கிற இடத்த என்ன பண்ணுவாங்க, ஒரு மேடை ஒரு சமாதியாக்கி அந்த இடத்துல கொண்டு போய் இலை போட்டு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சு அவங்க சாப்பிட்றதெல்லாம் வச்சு படைச்சிட்டு வர்றது கிராமப்புறத்தில் வழக்கம். இப்போ நகர வாழ்க்கை வாழ்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ மார்கழி மாதம் 27, 28, 29 அதாவது சூரிய பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் வரும் பொழுது, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது முன்னோர்களை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அதே மாதிரி தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரணும் அப்படின்னா அந்த 27, 28, 29, 30 அந்த 4 நாள் வச்சுக்கோங்க. அதாவது வடக்கு புறமாக அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்க ஃபோட்டோ கீழே ஒரு வாழை இலையில் அவங்க பிடிச்ச உணவெல்லாம் வச்சு ஒரு வஸ்திரம் எடுத்து அந்த வஸ்திரம் தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் செய்யும்போது படைக்கும்போது முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் பெருகும். ஏன்னா அந்த சூரியன் செவ்வாயுடன் சேர்றாரு. அதாவது மேஷராசியாதிபதி செவ்வாயுடன் சேர்றாரு. 3வது பாவகத்துக்கு அதிபதி தகரியஸ்தானாதிபதி சகோதரஸ்தானாதிபதி சேர்றாரு. சுக்கிர பகவான் தனஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை வருது. இந்த மாதிரியான சூழலை செய்யும் பொழுது 100% சாதகமாக இருக்கும். அப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் மாற்றங்கள் தரக்கூடிய மாதம். இதில் மாற்று கருத்து இல்லை. மார்கழி மாதத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேஷராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.